அடுத்து கடக ராசி. கடக ராசி அன்பர்களே வணக்கம். சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் தங்களுக்கு 3ஆம் இடமாகிய கன்னி ராசியில் இருந்து நீச்சமாகி பலவித தொந்தரவுகளை கொடுத்தார். பலவித தொந்தரவுகள், பெண்களால் தொந்தரவு, பண வகை செலவுகள், தொழில் நஷ்டம், கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் அனைத்தும் உண்டாகியிருக்கும். தற்சமயம் அவர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். முறைப்படி கடக ராசியினருக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர், சுகஸ்தானத்திற்கும் உரியவர். இனி நன்மைகள் அதிகரிக்கும், தொல்லைகள் குறையும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இதுவரை தரங்களான தாமதமான காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு புது படம் தயாரிக்கலாம். பட தயாரிப்புகளுக்காக தங்களுக்கு பண உதவிகள் பைனான்ஸ் மூலமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிறு முதலீட்டில் ஆரம்பித்த பட தயாரிப்புகள் பெரிய முதலீடாக நிறைய வருமானம் கிடைக்கும். அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடு சென்று வரலாம். அதனால் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும். இதுவரை எடுத்ததுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் இருந்தது. இனிமேல் அந்த சண்டைகள் அனைத்தும் சச்சரவுகள் மறைந்து அன்பு அனைத்தும் கூடும். வெள்ளி ஆபரணங்கள் சேரும். நிறைய ஆடைகள் அணிகலன்கள் சேரும். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனங்களை வாங்குவீர். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடன்கள் வாங்கியிருந்தால் தாங்கள் கடன்களை அடைத்துவிட்டு சேமிப்பை தொடர்வீர்கள். ஆக மொத்தம் கடகராசினருக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் நீச்சமாகி பலவித தொந்தரவுகளை தொல்லைகளை கொடுத்த சுக்கிர பகவானால் ஆதாயம் உண்டாகும், நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். புது பட தயாரிப்புகளில் அதிக லாபத்தை காணலாம். கலைத்துறை அன்பர்கள், ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயாரையும் வழிபடலாம். மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தையும் சொல்லலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.